கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாய் இருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இங்கு பார்க்கிறோம், நம்ம 35ஆம் வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஏறெடுத்து அப்படின்னா உயர பாருங்க, ஏறெடுத்து பாருங்க. இப்ப நீங்க பார்க்கிற திசையை, பார்க்கிற காரியத்தை அல்ல, கொஞ்சம் நீங்க கண்ணை ஏறெடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்களுடைய மனதையும் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் ஆண்டவர் இன்னும் ஒரு உயர்ந்த நிலையில, அடுத்த நிலையில அவர்களை கொண்டு போக விரும்புகிறார். பூமிக்குரிய காரியங்களை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுடைய கண்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏறெடுத்து பாருங்க, வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறத பாருங்க. தேவனுடைய கண்ணோட்டத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீங்க பாரத்தோடு கூட பாருங்க. எப்படியாய் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, ஆனா அதை அறுக்க ஆட்கள் தேவை என்று சொல்லி சீஷரிடத்துல அவர் சொல்லுகிறார். பாருங்க, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் சந்தோஷப்படத்தக்கதாக. அப்ப விதைக்கிறவர் ஆண்டவர், அறுக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் நம்பிதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு, அவருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை சொல்லுவதற்கு, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறதற்கு உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, அறிவிங்க. சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நீங்க கண்ணை ஏறெடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய மனமானது மேலான காரியத்தை, தேவனுடைய நோக்கத்தையும் எண்ணத்தையும் அவருடைய மனதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உயர்த்தப்பட வேண்டும், ஆவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நித்திய வாழ்க்கைக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்ற சீஷர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் மகா பெரிய திட்டங்களை, மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம போய் அறுக்க வேண்டியது நம்முடைய வேலை. நாம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளை, ஒத்தாசைகளை மனுஷர் மூலமாக தயவை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம விதைக்கிறதா நம்முடைய வேலையை தவிர அதை விளைய செய்கிறவர், அதை அறுக்கிற நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அவரை நம்பி அவரை சார்ந்தவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம முன்னோக்கி செல்லும் போது ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபைகளை அவர் தருவார். அப்ப விதைக்கிறவர்கள் வேற ஒருத்தவங்க, நீங்க அறுக்கிறதுக்கு நீங்க புறப்படுங்கன்னு சொல்றாரு. விதைக்கிறவங்க யாரு? கிறிஸ்து. யோவான் சுவிசேஷகன் அவர் என்ன பண்ணாங்க? மனம் திரும்புகள் என்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, செய்திகளை, தேவ வாக்கியங்களை அவங்க அறிவித்து ஜனங்களுடைய மனதை அவங்க தயார்படுத்தினாங்க. அப்போ இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற ஜனங்கள் யார்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து அவருடைய கிறிஸ்துவின் வல்லமையை அறிந்து அந்த ரட்சிப்பின் கிருபையினால வந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியாய் இருக்கிற ஜனங்கள் யார் அப்படின்னு சொன்னா விசுவாசிக்கிறவங்க தான். வேற ஒரு தகுதி ஒண்ணுமே இல்லை. வேதத்துல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம், இங்க விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசித்ததினாலே உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ
நம்மளுக்கு ரட்சிப்பு என்பது கிருபையினால நம்ம கொடுக்கப்பட்டது தான். நமது தேவனுடைய ஈவு, நம்முடைய பிரயாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். அப்போ நாம் அதை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி நாம் அந்த அறுவடை செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி நம்ம உற்சாகப்படுத்துகிறார். அதிகமாக, இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஆத்துமாக்களை சேகரிக்க, அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிற ஒரு கருவிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அங்கு நம்ம கிறிஸ்து இங்கு சீஷர்களுக்கு சொல்லி தருகிறார். அப்போ நம்முடைய பிரயாசத்தின் பலனை நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் நாம் படுகிற பிரயாசம் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய கட்டளையின் நிமித்தம், அவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு பலன் உண்டு. சிஷ்யர்களுக்கு சொன்னது போலதான் நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காரியமே அல்ல, மேலான காரியங்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, நம்மளை ரட்சித்த நோக்கம் என்ன, நம்மளை அழைத்த நோக்கம் என்ன, ஏன் நம்மளை அவர் அபிஷேகித்திருக்கிறார், ஏன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார், எதற்கு அவருடைய சித்தத்தை நோக்கத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்படியாகத்தான். நாம் அதை செய்யும் பொழுது அதற்கேற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு தந்தருளினதுமன்றி நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிய, இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய, நாம் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு கீழ்ப்படிய அவருடைய உதவிக்காக அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கண்களை நாங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஏறெடுத்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவரை நாங்கள் அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எங்கள் இருதயத்தில் தாரும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தரை பலப்படுத்தும். ஆசீர்வதியும் துதிகன மகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.